தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. தேங்காய் துருவினது, முந்திரி, திராட்சை, மொச்சக்கடலை, ரவை, அரை கப் சர்க்கரை, வீட்டில் காய்ச்சின பசுனி, அரை கிலோ மைதா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோமா ஸ்கூலில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் இப்போ கொஞ்சம் பசு நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரவையை கொட்டிக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான், இருந்தாலும் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் நெய் விட்டு வறுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலரில் வரும். அப்போ டேஸ்ட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அது நெய்யில் வறுக்கும்போது. அதுக்காக தான் காந்த மாதிரி விடவும் கூடாது. ஒரு லைட் கோல்டன் வரும்போதே நம்ம அதை எடுத்துக்கலாம் ரவையை. இது ஆல்ரெடி ரோஸ்ட் ரவான்றதுனால நம்ம வந்து இப்போ நெய்யோட அரோமாக்காக தான் மெயினாக இப்போ அதை ரோஸ்ட் பண்ணுறதே. நம்ம கையில் விட்டாமல் நல்லா கை விட்டு திரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். ரவை கலர் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே நம்ம உடச்ச கடலையே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பவுடர் மாதிரி பண்ணுறதுக்காக. இப்போ உடச்ச கடலையே ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதுவும் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சை போட்டுக்கலாம்.
பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் இப்போ நம்ம வந்து செப்பரேட் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயே இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி துருவி வச்ச தேங்காவை அதில் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காவை அப்படியே போட்டு செய்கிறதுல கொஞ்சம் இந்த மாதிரி நெய் விட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து செய்யும்போது அந்த டேஸ்ட்டும் அரோமாவும் நல்லாயிருக்கும். பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. தேங்காய் இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹீட்லேயே கொஞ்சம் சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிடும். இது கூட நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்டஃபிங்கானது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய்ட்டு மைதா ரெடி பண்ணிக்கலாம். மைதா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். வாங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா ஆக்சுவலி இதில் வந்து நம்ம நெய்லாம் போட்டிருக்கிறதுனால அது அந்த அரோமா நல்லாயிருக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கொஞ்சம். இதில் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சா போதும். வாங்க இப்போ மாவுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு சோமாஸை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 போட்டு எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நாங்கள் மைதா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து அது ஒட்டிக்கும், இல்லைனா வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஆல்ரெடி எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம ரெடி பண்ண சோமாஸ் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் அதை அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சைடில் இருக்க பபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் இதுவாகிடுச்சு, கம்மியாகிடுச்சு.
நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. நல்லா சிவந்து கலர் கோல்டன் கலர். பாருங்க, பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வீட்டில் செஞ்ச சுவையான ஸ்வீட் சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா மொறுமொறனும் இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.